இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் பக்திவேதாந்த சுவாமி புத்தகங்களை எழுதுவதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது சுவாமிஜி, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனா நீங்க உங்க சீடர்களோட அரிநாமத்தை பரப்ப வெளியில போகணுங்கிறீங்களே. தாங்கள் என்னை இங்கு தங்க வைத்து விட்டீர்கள். அது மட்டுமல்ல, என்னை நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள். ஏதாவது பிரச்சனை வந்த போதெல்லாம் உதவி செய்தீர்கள், அனைத்தும் செய்து கொடுத்தீர்கள். இதுதானே வைஷ்ணவ சம்பிரதாயம். அதோடு என் சிஷ்யர்களையும் நன்கு கவனித்துக் கொண்டீர்கள். அவர்களுடன் இனிமையாக பேசி பழகினீர்கள். என்ன புகழாதீங்க. நீங்க நல்ல காரியம் செய்றீங்க. நீங்க ஒரு மகான். நீங்க உங்க சீடர்களை கிருஷ்ண சரணத்துல சேர்த்துட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. மிகவும் ஆனந்தமாக இருக்கிறதல்லவா? ஆமா சுவாமிஜி, எங்களை எல்லாரும் ஆர்வமா வரவேற்கிறாங்க. இங்க உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க சுவாமிஜி. அதனால் தான் கிருஷ்ண அவதாரத்துடன் மற்ற அவதாரங்களும் புனிதமான இந்த பாரதத்தில் நிகழ்ந்திருக்கின்றன, நியூயார்க் சிட்டியில் அல்ல. இப்பொழுது கிருஷ்ண பாவனாமிர்தத்தின் மகிமையை
நீங்களும் நன்றாக உணர்ந்து கொண்டீர்கள். பெரும்பாலான பாரத மக்கள் இன்று மேற்கத்திய நாகரிகத்தை பின்பற்றுவதை நான் பார்க்கிறேன். அதனால் அவர்கள் மேற்கத்திய இளைஞர்கள் செய்வதையே தாங்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களும் கடைசியில் நம் வழிக்கு வந்து விடுகிறார்கள். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நான் பாரதத்தின் அனைத்து நகரங்களிலும் ஒரு கேந்திரம் அமைக்க விரும்புகிறேன். முதலில் பம்பாயில், பிறகு கல்கத்தா, பிறகு டெல்லி, பிறகு மற்ற இடங்களில். சரி, நாளை நான் பம்பாய் செல்கிறேன். அடுத்த வருடம் நான் மலேசியாவுக்கு செல்ல வேண்டும். அதனால் பாலகிருஷ்ணன், ஷியாம் சுந்தர், நீங்கள் இருவரும் பம்பாயில் இருந்து கொண்டே கோயில் காரியங்களை முடித்திடுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்ற? குருஜி, என்னோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு நல்ல யோசனையை சொன்னாரு. அவர் வார்டன் ரோட்ல சமுத்திரக்கரையில ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க இருந்துகிட்டே நாங்க ஒரு நல்ல இடத்த தேடுறோம். ஆம், அதுதான் சரி. அடடா, லிஃப்ட் வேற செய்யலையே. அடடா. வாங்க வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, வாங்க. மெதுவா மெதுவா குடு, நான் கையெழுத்து போடுறேன். மெதுவா. ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். மெதுவா 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 கீழே வைங்க. இங்கே தான். சரி. மெதுவா பார்த்து. நீங்க இந்த பெட்டியை உள்ள கொண்டு போகக்கூடாது. இது நாங்கள் பூஜிக்கிற சுவாமி சிலைகள். முதல்ல கீழே வைங்க. பெட்டியை தரங்க. இதை இங்கே திறக்கக்கூடாது. சரி, என்னதான் விஷயம்? எனக்கு புகார் வந்திருக்கு. ஓஹோ, இந்த பெட்டியை பற்றியா? ஆனால் நாங்கள் சொல்லிட்டோமே. நீங்க எப்படி இவ்வளவு நேரம் ஜெபம் செய்ய முடியும்? நிச்சயமா நீங்க போதை மருந்தை சாப்பிட்றீங்க. முதல்ல நாங்க சாப்பிட்டது உண்மைதான். ஆனா இந்த இயக்கத்துக்கு வந்ததும் இதெல்லாம் விட்டுட்டோங்க. இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பெட்டியை திறந்து காட்டாம மேல கொண்டு போக முடியாது. சரிங்க, நானே திறக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. பிரமாதமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, கொண்டு போங்க. ஆமா. சுவாமிஜி, இந்த இடத்த பற்றி தான் நாயர் சொல்லிட்டு இருந்தாரு. ஹரே கிருஷ்ணா. சுவாமிஜி, இந்த இடம் பம்பாயில இருந்து ரொம்பவும் தள்ளி இருக்கு. போயிட்டு வரதுக்கு வசதிகளும் சரியில்லை. ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அனுப்பினா போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இங்க கூட்டமாவும் அசிங்கமாவும் இருக்கு. நான் அறிவேன். நான் சிந்தியா காலனியில் தங்கியிருந்தேன். அமெரிக்கா செல்லும் முன் இங்கு வந்திருந்தேன். நான் இங்கு ஸ்ரீமதி சுமதி முராஜிக்கும் அவரின் நண்பர்களுக்கும் அவ்வப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் படித்து வந்தேன். அதுதான் அவர்களது இல்லம்.
கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம இங்கே எல்லா வீட்லேயும் ஆளுங்க இருக்காங்க சுவாமிஜி. இங்கே வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ஆயுசு பூரா இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நாம் இந்த இடத்த வாங்கினா கூட இங்கே கோவில் கட்ட முடியாது. நான் இங்கு வரும்போதெல்லாம் இந்த இடத்தை கூர்ந்து கவனிப்பேன். கோயில் எழுப்புவதற்கு இதுவே தகுந்த இடம் என்று அடிக்கடி எண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா. இவை அனைத்துமே ஸ்ரீகிருஷ்ணனின் லீலைதான். இந்தாருங்கள். இந்த பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது எங்கள் கோவிலில் உள்ள ராதாகிருஷ்ணனின் பிரசாதம்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. உள்ள வை, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இது இன்னும் அப்படியே இருக்கே. தங்கள் இல்லம் வெகு அழகாக இருக்கிறது. ஆமா, இங்க ஜுஹுல வாழற நாங்க பாக்கியசாலிகள் தான். எனக்கும் ஜுஹு மிகவும் பிடிக்கும். நீங்கள் எங்களுக்கு விற்கும் இடம் மிக நல்ல இடமாகும். ஆனால் எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என்பதுதான் உண்மை. என் சிஷ்யர்களும் நானும் எங்கள் வாழ்வையே அர்ப்பணித்துள்ளோம். கிருஷ்ண பாவனாமிர்த பிரச்சாரத்திற்காக எங்களிடம் ஏதோ கொஞ்சம் பணம் உள்ளது. அது புத்தகங்கள் வெளியிடவே சரியாக இருக்கிறது. ஆமாம், நான் உங்கள் புத்தகத்தை பார்த்துருக்கேன். உங்கள் சிஷ்யர் என்கிட்ட காட்டினாரு. நானும் உங்கள் சங்கத்தில் சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படியா? எங்களுக்கு எங்கள் இடத்துல கோவில் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக நான் இங்கு ஒரு அழகான கோயில் எழுப்ப விரும்புகிறேன். அந்த கோயில் இந்தியர்களை மட்டுமல்ல, வெளிநாட்டவரையும் கவர்ந்தெழுக்கும். அங்கு தங்கும் அறைகள், மருத்துவமனை, பாடசாலை, இது போன்ற சமுதாய தேவைகள் அனைத்துமே இருக்கும். இப்போ எங்கள் இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? 2 லட்சம் ரூபாய் என்னால் உடனே தர முடியும். சரி, அப்புறம் எவ்வளவு தருவீங்க? பிறகு 14 லட்சம் ரூபாய் தர இயலும். ஆனா இந்த இடத்தோட விலை ரொம்ப அதிகமாச்சே. இவர் சாதாரண மனுஷர் இல்லை, இவர் ஒரு ஆன்மீக குரு, இறைவனின் நாமத்தை பரப்பும் சுவாமிஜி. ஆம், இந்த இடம் தர்ம காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். மீதமுள்ள பணத்தை தவணை முறையில் கொடுத்து முடித்து விடுவோம். 50,000 ரூபாய் இப்பொழுதே நான் கொடுக்க முடியும். மீதமுள்ள 50,000-ஐ 2 வாரத்தில் கொடுப்பேன். சரியா? நான் 2வது தவணை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுவும் சரிதான். அதன் பிறகு முன்பண பாக்கி 1 லட்சம் கொடுத்தவுடன் அந்த இடத்தின் பத்திரங்களை நீங்கள் கொடுத்தால் போதும். சரி, நிச்சயம் கொடுக்குறேன். என் மனைவி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் அந்த இடத்தோட மதிப்புள்ள 100ல் 1 பங்கு தான். ஆனால் நீங்கள் அந்த இடத்த நல்ல காரியத்துக்காக கேட்குறீங்க, அதனால் நான் தர தயாராக இருக்கேன். மிகவும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா. அனைத்தையும் மறக்காமல் எடுத்து வைத்து விடு. சரிங்க சுவாமிஜி. சுவாமிஜி, இப்ப நீங்க போறீங்களே, அங்க இருக்கிற கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்குமா? எந்த சூழ்நிலையிலும் உபதேசம் செய்வது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அங்க சாப்பிட ஒண்ணும் கிடைக்காதுங்கறாங்களே. கிருஷ்ணன் விருப்பம் அதுவானால் உபவாசம் இருந்து விடுவேன். என்ன சொல்கிறாய் ஷியாம் சுந்தர்? எனக்கு தெரியும் சுவாமிஜி, பகவான் கிருஷ்ணன் நம்மளை சகல விதத்திலையும் காப்பாற்றுவார். சரி,
மீதமுள்ள 1,00,000 ரூபாயை நாயக்கிடம் கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? ஆமா சாமிஜி, நேத்து தான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தோம். நல்ல செயல். இனி நாம் ஜுகுவில் உள்ள இடத்திற்கு செல்லலாம். அதாவது நாம் இங்கிருந்து ஜுகு சென்று விடுவோம் என்று கூறுகிறேன். அங்க போலாம், ஆனா வசதிகள் ஒன்றும் இல்லையே. அப்படியானால் உடனே மூங்கில்களையும் பாயையும் கொண்டு வாருங்கள். சிறு சிறு குடில்களை தயார் செய்யுங்கள். சுவாமிஜி, நாங்க மேற்கத்தியர்கள், எங்களுக்கு நல்ல தண்ணியும் சுத்தமான இடமும் வேணும். நாம வேண்டிய வசதிகளை பண்ணிக்கிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் அங்க போகலாமே. முதலில் நீங்கள் சுத்தமாக வேண்டாமா? சுத்தமாகணும் சுவாமிஜி. ஆனா பக்தர்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா பகவானோட பூஜை எப்படி நடக்கும்? அந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ ராதா ராஸ் பிஹாரியோட பூஜையை எப்படி நடத்துறது சுவாமிஜி? உங்கள் கடமையை செய்யுங்கள், மற்றவை இறைவன் கையில். நான் திரும்பியதும் புது கோவிலுக்கான பூமி பூஜை விழாவை பற்றி ஆலோசனை செய்வோம். ஒருமுறை இறைவனை இங்கு பிரதிஷ்டை செய்துவிட்ட பின்பு அவற்றை இங்கிருந்து அகற்றுவது என்பது உச்சிதமாகாது. அதோடு பூஜைகளும் தடைப்பட்டு விடும் அல்லவா? சரிங்க சுவாமிஜி, நாங்க அப்படியே நடந்துக்கிறோம். என்ன கிரிராஜ்? அப்படியே நடந்துக்குவோம். நாயக் சார், பிரச்சனை இதுதான். சார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்காரங்க ஜுகு இடத்துக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லேசில் விட மாட்டாங்க. நீங்க பணத்தை கொடுத்து தான் ஆகணும். உங்களால அந்த பிரச்சனையை முடிக்க முடியாதா? அவங்க சொல்றதை கேட்டு புளிச்சு போச்சு. நீங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நீங்க பணம் கொடுக்கறத நிறுத்தினீங்க, பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நீங்க தான் அவங்க நம்பிக்கை அழிச்சிட்டீங்க. அதுக்கு அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்க? இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் உங்களை எதிர்த்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படியாவது அவங்கள இந்த கேஸ்ல ஜெயிக்க விடாம தடுக்கணும். அது சரி, இதை நான் எப்படி செய்ய முடியும்? சார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உள்ள அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயம் எழுதிருக்கு. அந்த இடத்த அரசாங்க அனுமதியோட பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அதை யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு அனுமதி கிடைக்காம நீங்க பாத்துக்கணும். சரி, நான் முயற்சி செய்யறேன். ஸ்ரீ கிருஷ்ணா, நீ ஜுகுவில் எழப்போகும் கோவிலில் சுவாமியாக எழுந்தருளி என்றென்றும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எவரும் உன்னை அங்கிருந்து அகற்றக்கூடாது. அங்கு நீ நிரந்தரமாக இருக்க நான் ஒரு அழகான கோயில் அமைத்து பூஜைகள் செய்வேன். जय श्री राधा रास बिहारी, जय श्री राधा रास बिहारी. பாபா
ஜன்னலை மூடுங்க, நாத்தம் அடிக்குது. ஜன்னலை மூடிட்டா மூச்சடைக்கும். ஆனா என்னோட புத்தகங்கள் ஈரமாயிடுச்சே. உனக்கு காத்தாட இருக்கணும்னா கதவை திறந்துக்க. நீ ஜன்னலை திறக்கனா அதை உடைச்சிடுவேன். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். என்னப்பா இது, பாத்ரூமில் மறுபடியும் குழாய் அடைச்சிக்கிச்சு. நீ இங்கேயே நின்னா குளிச்சிடலாம். நான் இப்போவே இதை சரி பண்ணுறேன். எலி எலி. நான் ஸ்ரீ ராதாவிற்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு அழகான கோயில் எழுப்ப பம்பாய் நகரத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். பம்பாய் இந்தியாவின் மிகப்பெரிய நகரம். இங்குள்ள மக்களும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள். அதோடு தாராள குணம் கொண்டவர்கள். ஆகவே நான் பம்பாய் மக்களிடம் விண்ணப்பிக்கிறேன், விசேஷமாக எங்கள் இயக்கம் வெற்றி பெற உங்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கம் பகவத்கீதையை ஆதாரமாக கொண்டது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. நீங்கள் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை இனிமையாக்கிக் கொள்ளுங்கள். இதன் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பி வாருங்கள். அனைத்து மக்களும் இந்த ஞானத்தை அடைய விரும்புகின்றனர். நமக்கு இந்த மனித பிறவியானது இறைவனை அடையவே கிடைத்துள்ளது. அதோடு இங்குதான் நமக்கு அந்த ஞானமும் கிடைக்கும். ஆகவே நீங்களும் எங்களோடு சேருங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணன் நம் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பான். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இவர் கிரிராஜ் தாஸ் பிரம்மச்சாரி. இவரை உங்களுக்கு ஹரே தெரியுமா? கிருஷ்ணா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப சரியா அறிமுகம் செஞ்சுக்க முடியல. அப்படியா விஷயம்? கிரிராஜ் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக செய்ய மிகவும் பாடுபட்டு வருகிறார். இவர் தந்தை அமெரிக்காவில் பெரிய வக்கீல், செல்வந்தர். இவர் கிரிராஜிடம் கூறினார், $10 லட்சம் வாங்கிக் கொள், கிருஷ்ண பாவனாமிர்த இயக்கத்தை விட்டு விலகு என்று. ஆனால் இவர் மறுத்துவிட்டார். ஆஹா, மன உறுதி கொண்டவர். நான் ஒரு ஏழை சந்நியாசி. இவர்களுக்கு என்னால் பணமும் கொடுக்க முடியாது, வசதிகளையும் அளிக்க முடியாது. இவர்கள் மிகவும் சுகவாசிகளாக இருந்தவர்கள். அப்படியும் இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். ஏனெனில் கிருஷ்ண பாவனாமிர்தமே உலகில் உன்னதமானது என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். இவர்கள் விருப்பம் என்ன தெரியுமா? என்றென்றும் இவர் பூஜையே இங்கு நடக்க வேண்டுமென்று மனதார விரும்புகிறார். நீங்கள் இவரை விசேஷமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சரிங்க சுவாமிஜி. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க சொன்னதே போதும். அவர் இன்னொரு பக்தர், ஹன்ஸ், ஹாலந்தைச் சேர்ந்தவர். ஹரே கிருஷ்ணா. இவரும் நம் சிஷ்யர்தான். நான் இவரிடம் கோயிலையும் யாத்ரீகர் விடுதியையும் மாதிரி படம் வரைந்து தருமாறு கேட்டேன். ஆஹா, இது நல்ல யோசனை தான் சுவாமிஜி. எங்க 2 பேருக்கு உத்தரவு கொடுங்க. குழந்தைய கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போகணும். சரி, பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, நாளை நான் ஆஸ்திரேலியா செல்கிறேன். அங்கிருந்து ஜப்பான் செல்வேன், பிறகு அமெரிக்கா. நீ இங்கு பார்த்துக் கொள்வாயா? தங்கள் உத்தரவு சுவாமிஜி. நாம் நினைப்பதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் விடாமுயற்சி செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை நிறைவேற்றிட நீ இன்னும் 64 லட்சம் ரூபாய் திரட்டியாக வேண்டும். 64 லட்சம் ரூபாயா? அவ்வளவு பணத்தை நம்ம எப்படி சேர்க்கறது சுவாமிஜி? நாம் எதுவும் செய்ய முடியாது, கிருஷ்ணனால் முடியும். அனைத்தையும் அவனிடம் விட்டுவிடு. பணம் நிரம்ப இருக்கிறது. நாம் நமது புத்திசாலித்தனத்தால் அதை பகவான் சேவைக்கு திரட்ட வேண்டும். பம்பாயில் நிறைய பணக்கார சீமான்கள் இருக்கிறார்கள். யாத்திரை நிவாசின் ஒரு அறையை கட்டித்தர முடியும். வருடத்தில் சில நாட்கள் அவர்களும் வந்து தங்கிச் செல்லலாம். முதலில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வா, பிறகு வேறு யோசனைகள் தருகிறேன். சரியா? ஹன்ஸ். சுவாமிஜி, பகவான் கிருஷ்ணன் உன்னை இங்கு தனக்காக தன் கோயிலின் மாதிரி வடிவத்தை வரையவே வரவழைத்திருக்கிறார். நீ மிகவும் கவனமாக இந்த வேலையை முடி. பயப்பட தேவையே இல்லை.
இதை பார். இதை போன்றதொரு கோயில் தான் எனக்கு வேண்டும். இவ்வளவு பெருசா சுவாமிஜி? நீ இந்த காகிதத்தில் வரைந்து கொடு. வா, நீ எங்கு அமர்ந்து பணிபுரிய வேண்டுமோ அந்த இடத்தை உனக்கு காட்டுகிறேன். சரிங்க சுவாமிஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இவர்தான் ஹன்ஸ், ஹாலந்தில் இருந்து வந்த வாஸ்து சிற்பி. அப்படியா? ஹரே கிருஷ்ண இடத்தில் உருவாகப் போகும் கோயிலின் மாதிரி வடிவத்தை அமைக்கப் போகிறார். இவர் பிரத்யும்னன், சமஸ்கிருத பண்டிதர். இவர் ஷியாம் சுந்தர். ஹரே கிருஷ்ணா. எனது சிஷ்யர். இப்பொழுது நீங்கள் இங்கு அமர்ந்து உங்கள் பணியை செய்யலாம். கிரிராஜ் சுவாமி, என் நண்பர் குப்தா உங்களுக்கு உதவி செஞ்சாரா? ஆமாங்க, ஹரே கிருஷ்ணா பூமிக்கு ரொம்பவே உதவி செஞ்சாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். ஆமாம், அவர் அந்த கோயிலுக்காக ரொம்ப உழைச்சாரு. அவர் உதவியால் அந்த இடமே சுத்தமாயிடுச்சு. அதனால தான் நாங்கள் அங்கே பந்தல் போட முடிஞ்சுது. சரிதான், நானும் அங்கே வரலாம்னு நினச்சேன், ஆனால் வர முடியல, வேற வேலை வந்துருச்சு. என் மனைவி அங்கே வந்திருந்தா, அவளுக்கு அந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருந்ததான். நீங்க பகவானுக்கு பூஜை செய்யற அழகை பார்த்து நான் அசந்து போய் நின்னுட்டேன். ஆமாங்க, அந்த பக்தி சிரத்தையால தான் ஸ்ரீ ராதாவும் ராஸ் பிகாரியும் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாங்க. ஆகாஷ் கங்கா கோயிலை விட ரொம்ப அழகாக இருக்காங்க. தன்னோட பூமிக்கு வந்ததும் அவங்களோட அழகு ரொம்பவும் கூடி போச்சு. உண்மைதான், உண்மைதான். பம்பாய் எவ்வளவு பெரிய நகரம் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனால் அதில் சாமிஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட இது ஒரு ஆரம்பம் தானே. இவங்க அன்னைக்கு அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. ஆமாங்க, பஞ்ச திரவியமும் அப்புறம் பருப்பு அரிசி சேர்ந்த பலகாரங்களையும் நாங்கள் பக்தர்களுக்கு விநியோகித்தோம். அதோட கிச்சடி பண்ணி தினமும் பக்தர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்கள் ஹரே கிருஷ்ணா பூமியில் பிரசாதம் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, சுவாமிஜி கையால் பிரசாதம் வாங்க நினைச்சேன். ஏன்னா நைவேத்தியம் செஞ்ச அல்வாவை விநியோகிச்சாரு. ஆனால் அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இது சகஜமான விஷயம்தான். ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க கூட அவங்க மனைவியோட சுவாமிஜி கையால் பிரசாதம் வாங்கிக்க துடிக்கிறாங்க. சரிதான். அதாவது நாயர் சார், சொல்லுங்க. நாம் பேசிக்கிட்டபடி உங்களுக்கு 2 லட்சம் ரூபா முன்பணத்தை நாங்கள் கொடுத்தாச்சு. அதனால் அந்த இடத்தோட பத்திரங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால தான் சுவாமிஜி என்னை இங்கே அனுப்பி வச்சாரு. சரி சரி, ஆனால் எனக்கு முதல்ல நாம் பேசிக்கிட்டபடியே உங்களால் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் தர முடியுமான்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் எனக்கு உங்கள் சக்தி, உங்கள் வருமானம் எல்லாம் தெரியப்படுத்துங்க. எனக்கு என்னவோ உங்களால் வருஷம் 2 லட்சம் கொடுக்க முடியும்னு தோணலை. இல்லை, எங்களால் தர முடியும். நீங்கள் வேணா எங்கள் வருமானத்தை பாருங்கள். அதோட நிறைய பக்தர்கள் எங்ககிட்ட இருக்காங்க. அவங்க நிச்சயமாக எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதோட நாங்கள் உங்ககிட்ட பேசினபடி நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டே வருவோம். சரி சரி, அப்படின்னா நீங்கள் உங்கள் வருமானத்தை எனக்கு காட்டுங்க. அதோட கூடவே 2 லட்சம் ரூபாயும் எடுத்துட்டு வாங்க. என்ன, புரிஞ்சுதா? ஆனால் நாயர் சார், அப்போ அந்த பத்திரங்கள்லாம்? அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நான் சொன்னபடி எல்லா வேலையும் செஞ்சு முடிங்க. நான் பத்திரங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடுறேன். நீங்க இந்த மாதிரி எதுவுமே செய்யாம வந்து கேட்டால் நான் எப்படி உங்களுக்கு பத்திரங்களை கொடுக்க முடியும்? இது ரொம்ப தப்பு. நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். புரியுதா? முதல்ல நீங்க உங்க கடமையை செய்யுங்க, அப்புறம் நான் என் கடமையை செய்தேன். புரியுதா? சரியா?